ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, துளசி விவாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி திருமணம் மகாராஷ்டிராவில் நாங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்க்குறீங்க. ஓவரால் பார்த்துக்கோங்க. கரும்பு வந்து வாங்கிட்டு வந்து இது மாதிரி நம்ம மேடை மாதிரி வச்சுக்கணும். நான் எப்போதுமே 3 கரும்பு வாங்கிட்டு வந்து மேடை மாதிரி வைப்பாங்க. இந்த தடவை 4 கரும்பாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. துளசி தொட்டியில் வச்சுருக்கிறதுனால நாங்கள் தொட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலே அந்த துளசி செடி வந்து நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டேன். காஞ்ச குச்சியெல்லாம் எடுத்து போட்டுட்டு துளசி செடியை சுற்றிட்டு பூவெல்லாம் வச்சுட்டேன். உள்ளுக்குள்ளேயும் பூவெல்லாம் வச்சு அலங்கரிச்சாச்சு. இது கிருஷ்ணர். இது மாதிரி பித்தளையில் கிருஷ்ணர் வந்து எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க. பால் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான சுடு தண்ணி, பால் எல்லாமே இருக்குது. தென் இதே மாதிரி ஆரத்தி தட்டு இங்கே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் ஓவர்வியூ காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா பூ, சூடம், கேசரி எல்லாமே இருக்குது. இது தாங்க மெயினாக துளசி கல்யாணத்துக்கு தேவைப்படுறது. இது வந்து புளியங்காய். எப்போதுமே முழுக்காயாக கொடுப்பாங்க. இந்த தடவை வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கும் போல் இருக்குது புளியங்காய்க்கு. அக்ஷத அரிசி, கண்ணாடி வளையல், அப்புறம் நெல்லிக்காய். இது வந்து பச்சை ஜாக்கெட் துணிக்கு பதிலாக ஒரு பீஸ் இருக்கும். அது வந்து மரப்பலகைக்கு பதிலாக அட்டை. அப்புறம் கருகமணி அதெல்லாம் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒவ்வொரு கரும்புக்கும் நான் வந்து பூவெல்லாம் வச்சு இது பண்ணிவிட்டேன். என் குட்டி பையன் வந்து அக்ஷதை எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கணும். நெல்லிக்காய், அந்த ஜாக்கெட் துணி, இந்த வளையல் எல்லாமே நம்ம வந்து துளசியில் வந்து இது பண்ணிடணும். வளையல் வந்து துளசி ஒரு குச்சியில் நம்ம வந்து போட்டு விட்டுறணும், ஒரு சைடு கண்ணில். அதுமாதிரி மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து அதில் வச்சிடணும். கருகமணியும் அந்த அக்ஷதையை மட்டும் நம்ம வைக்கக்கூடாது. கருகமணி வந்து ஜென்ஸு தான் வந்து அதில் வந்து இது பண்ணணும். தாலியாக வாங்கி நம்ம வந்து கட்டுற ப்ராசஸும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி கருகமணியை அந்த துளசி தொட்டியில் வச்சிடலாம். இப்போ கிருஷ்ணருக்கான அபிஷேகம் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து முழுக்க ஜென்ஸ் தான் வந்து பண்ணணும். நான் ஜஸ்ட்டு செட்டப் வந்து பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு. தண்ணி வந்து சுடு தண்ணி, அந்த பேப்பரில் இருக்கிறது கருகமணி. ஸோ அவங்க வந்து மடித்து கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என் குட்டி பையன் சரியான சேட்டை பாருங்கள், எப்படி சேட்டை பண்ணிகிட்ருக்கான்னா, அவனுக்கு அந்த பலகையில் உட்காந்துட்டு அக்ஷதையை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். வெதுவெதுப்பான தண்ணியில் தான் கிருஷ்ணரை வந்து அபிஷேகம் பண்ணணும். வெதுவெதுப்பான தண்ணி, அதே மாதிரி பால், இது ரெண்டையும் மாற்றி வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும். என் குட்டி பையனும் சேர்ந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான். லாஸ்ட் இயர்லாம் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். ஜஸ்ட்டு ஃபோட்டோக்காக நாங்கள் மடியில் உட்கார வச்சுருப்போம், அவ்வளோதான். இது மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணணும். வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நைட்டில் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் வந்து நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் தான் குளிப்பாட்டணும். ஸோ நம்ம வந்து எப்படி பொண்ணு மாப்பிள்ளையை அலங்கரித்து கல்யாண மேடையெல்லாம் செட்டப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் துளசி செடியை வந்து நம்ம வந்து துளசி தொட்டியை அலங்கரிக்கணும். துளசி மாடமாக இருந்ததுன்னா அது ஒரே இடத்துல இருக்கும். அதை நம்ம வந்து அதே இடத்துல வச்சு நம்ம செட்டப் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வேணுங்கிற இடத்துல நான் வந்து எங்களுடைய வெளியில் கொல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டையில் வந்து சென்டரில் வச்சு நான் வந்து செட்டப் பண்ணியிருந்தேன். அதுக்கான கோலம்லாம் போட்டு சிமெண்ட் தர அப்படிங்கிறதுனால கலர் கோலத்தோட வெள்ளை கோலம் தான் எடுப்பாக இருக்கும். சாமிக்கிட்ட நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னா அதில் சாஸ்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத நம்ம வந்து வைக்கணும். என்னோடய வீடியோ நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். என்னோடய ஹஸ்பண்ட் பாருங்கள் 2 தடவை இது மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போதுமே என்ன அப்படின்னா ஒத்தப்படையாக பண்ண மாட்டாங்க, ரெட்டைப்படையாக தான். ரெட்டைப்படை தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோக்கும் போஸ் கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க. இப்போ அபிஷேகம் பண்ண கிருஷ்ணரை துளசி தொட்டியில் வந்து துளசிக்கு பக்கத்தில் வச்சிடணும். குட்டி பையன் மடியில் உட்காந்துருக்கிறதுனால ஒழுங்காக வைக்க முடியல. அவங்க வைக்க ட்ரை பண்ணாங்க, ஒழுங்காக வைக்க முடியல அவன் மடியில் இருந்ததுனால. அப்புறம் நான் வந்து ஒழுங்காக துளசிக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். முழு நெல்லிக்காயும் புளியங்காயும் இந்த துளசி கல்யாணத்துக்கு ரொம்ப விசேஷம். கண்ணாடி வளையல் வந்து குட்டியாக இருக்கிறது. ஸோ அதில் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் வந்து வைப்பாங்க. மஞ்சள் குங்குமம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து கருப்பு கலரில் உகந்தது. என் பையன் அதை எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் அந்த பால் அபிஷேகம் பண்ணதில். இப்போ கருகமணி கல்யாணம்னு சொல்கிறோம் இல்லையா, மாங்கல்யத்தில் கருகமணி வந்து இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு. ஸோ அந்த மணியை வந்து அதில் போட்டுட்டாங்க. இப்போ வந்து அந்த பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அந்த சாக் பீஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து விபூதி பட்டை அடிக்கிறது. இப்போ ஆரத்தி தட்டு ரெடி ஆகிடுச்சு.
ஸ்வீட் வந்து நான் கேசரி செஞ்சுருந்தேன் நட்ஸ் பவுடர் போட்டு. அது அங்கே சைடில் கிண்ணத்தில் இருக்குது. இப்போ ஆரத்தி தட்டில் வந்து 2 விளக்கு கம்பல்சரியாக இருக்கணும். சூடம் வந்து ஏற்றி ஆரத்தி எடுக்கணும். மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் இருக்கணும். விபூதிக்குள்ளது இருக்கணும். இப்போ வந்து அந்த பாட்டு ஓட விட்டுருப்போம். அதனால தான் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து இது பண்ணல. இந்த தடவை வந்து நான் ஃபோனை கீழே வைக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அதனால் வச்சுட்டேன். எனக்கு உட்கார்றதுக்கு அங்கே ஸ்பேஸ் இருந்தாலும் குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அதனால் வந்து நான் ஒழுங்காக உட்கார முடியல. ஏன்னா குட்டி பையன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால் நான் ஒரு பொசிஷன்லேயே உட்காந்துட்டேன். ஆரத்தி தட்டில் கை வச்சாலே போதும் நமக்கு. ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டாலே ஆரத்தி தட்டை வந்து பிடிச்ச மாதிரி. 5 அக்ஷதை வரும். 5 அக்ஷதை வந்து போடணும். மணி அடிச்சுக்கிட்டே நான் வந்து அக்ஷதையை வந்து இது பண்ணுறேன். குட்டி பையனோட சேட்டையை பாருங்கள். அவனை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் அந்த பொசிஷனில் உட்காந்துருந்தேன். இல்லை அப்படின்னா சமணம் போட்டு நம்ம வந்து ஜோடியாக உட்காந்து பூஜை பண்ணலாம். லாஸ்ட் இயர் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் நின்றுக்கிட்டே மணி அடிச்சிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த தடவை வந்து சப்போர்ட்டுக்கு அங்கே பக்கெட் இருந்ததுனால கீழே கவுத்து வச்சுட்டு ஸ்டாண்டு அதில் வச்சுட்டேன். அதனால் வந்து ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு. அதனால் என்னாலையும் போயிட்டு ஆரத்தி சுற்றும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா சாரீஸ் கட்டுவாங்க கம்பல்சரி எல்லாருமே. அதே மாதிரி தலையில் வந்து முக்காடு போடுறது கம்பல்சரி லேடிஸ் எல்லாருமே கல்யாணமானவங்க. நான் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால வந்து அதை நான் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் தோணுச்சு இந்த வீடியோ வந்து மகாராஷ்டிரியன் பீப்புள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அது ஒரு குறையாக கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலையில் வந்து ஷால் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா கல்ச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சுடிதாரே போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சுடிதாரே போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து அக்ஷதையை கவுண்ட் பண்ணிங்களா என்னங்கிறத நீங்களே செக் பண்ணுங்கள். சூடம் கம்மியாக சூடம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கான மந்திரங்கள் ஓதி அக்ஷதையை போட்டு முடிஞ்சதும் கல்யாணம் முடிஞ்சிடும். இதுதான் துளசி கல்யாணம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். என் குட்டி பையன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் பாருங்கள். என்னோடய ஃபோன்லேயே மெமரி ஃபுல்லாகிடுச்சு. கடைசியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் வந்துடும். அந்த மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோனில் ஆட் வந்துடும். அதை ஆஃப் பண்ணுறதுக்காக நான் எந்திருப்பேன். அந்த டைமில் ஃபோன் வந்து கரெக்டாக வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அன்றைக்குமே வீட்டில் கொஞ்சம் வந்து மாமியார் பிரச்சனை பண்ணாங்க. அதனால் எனக்கு வந்து மூட் ஆஃப் தான். அந்த அளவுக்கு என்னால் வந்து மைண்டை வந்து செட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து விசேஷ நாள் இன்றைக்கி தீபாவளி கடைசி நாள், துளசி கல்யாணம் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பண்ணியாச்சு. எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் வருஷம் பண்ணிவிடுவோம். ஸ்வீட் வந்து இனிப்பு ரவான்னு சொல்லி செய்வாங்க. ஸோ நம்ம வந்து கேசரின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து மேலே டெக்கரேஷனுக்கு பிஸ்தாலாம் வச்சு பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் வந்து ஆரத்தி எடுத்து நம்ம வந்து அந்த அக்ஷதையெல்லாம் நம்ம போடணும். சுபமங்கல சாவதான் அப்படின்னு வார்த்தை வரும். அந்த டைமில் அக்ஷதை போடணும். என் பையன் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுக்கிட்டுருக்கான் அப்படின்னு. நல்லபடியாக துளசி கல்யாணம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியும் இந்த வருஷம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.